வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவ் பாஜி சாப்பிடுவோம்ல, அந்த பாவ் பன் கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் புர்ஜி கிரேவி அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்போயுமே நம்ம நிறைய பன்னீர் கிரேவிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் இது ஒரு செம்ம டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நல்ல ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 வெங்காயம் சும்மா அப்படியே நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் போட்டாச்சு. அப்போ வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இதோட வதக்குவோம். ஒரு 100 கிராம் இல்லை, ஒரு 3 பழமான தக்காளி. அந்த பழமான தக்காளியை நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து தோலை உரிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் செந்தூர் மிளகாய் தூள். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும்னா செந்தூர் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இல்லை ஸ்பைசி வேண்டான்னா செந்தூர் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன். அடுத்தது 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் செந்தூர் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது எப்பயுமே ஃப்ளேம் நல்ல சிம்மரில் வச்சுக்குங்க. ஏன் இந்த எண்ணெயோடு சேர்த்து அப்படி வதக்குறோன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு நல்ல பிரைட்டான கலர் கிடைக்கும். அதோட ஃப்ளேவர்ஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே வெளியில் வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மிதமான தீயில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைங்க. ஸோ அந்த தக்காளியோட ரா ஃப்ளேவர்லாம் நல்லா போயிட்டு அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு பதம். நல்லா அந்த கிரேவி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதுக்குள்ளே ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கையில் அப்படி உதுத்து கூட விட்டுக்கலாம். நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் மூடி வச்சோம்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா ஒரு 4-5 முழு முந்திரியை கொஞ்சம் பாலில் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிப்போம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இந்த முந்திரி பேஸ்ட்டு அப்புறம் அந்த ஃப்ரெஷ் க்ரீமு இதெல்லாம் இல்லாமல் செய்ய முடியாதா அப்படின்னு. இதெல்லாம் இல்லாமையும் செய்யலாம். அது இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது ஹோம் ஸ்டைல். அதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா அது பக்காவான ஒரு ரெஸ்டாரண்ட் கிரேவியாக இருக்கும். இது இல்லாமல், அதாவது முந்திரி பேஸ்ட்டு கண்டிப்பாக முந்திரி பருப்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும், பாலும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா நல்ல புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அப்படியே நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு அந்த க்ரீமினஸ் தானாகவே வந்துடும். ஸோ ஹோம் ஸ்டைலில் செய்யணுமா இல்லை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன கிராமங்களை தவிர மற்றபடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்க எல்லா ஊர்லேயுமே இந்த பன்னீர், ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் கிடைக்கிது. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னும் புது வகையான நிறைய மசாலாஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு ஆப்பும் இருக்குது செந்தூர் மசாலாலேருந்து, அதுலேயும் நீங்கள் ஆர்டர் போடலாம். இப்போ அப்படியே சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு திறந்திங்கன்னா அப்படியே எண்ணெய் எல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும். இனிமேல் ஃபுல் சிம்மர்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம துருவின அந்த பன்னீரை அதில் சேர்த்துக்குங்க. ஸோ நார்மலாக பன்னீர் பீசஸாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி போடுவோம், இல்லை கொதிக்கிற தண்ணியில் போட்டு போடுவோம். ஆனால் இந்த டிஷ்க்கு ஜஸ்ட் அப்படியே துருவி அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இது போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே 1 நிமிஷம் வச்சா போதும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக் கிரேவியாக இருக்கும் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கொஞ்சமாக கசூரி மேத்தி, அது வந்து ஆப்ஷனல் தான். சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறவங்க கசூரி மேத்தி போட வேண்டாம். நீங்கள் நல்ல பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பிடிக்கும் அப்புறவங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக அந்த கசூரி மேத்தி வந்து நீங்கள் சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா, இந்த கசூரி மேத்தி, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ற ஃப்ளேவரை கொண்டு வர்றது. ஸோ அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து கொஞ்சமாக கசூரி மேத்தி அப்படி மேலே தூவி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆஸ் யூஷுவல் நல்லா கட் பண்ணி மேலே தூவி விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. எக்ஸாக்டாக 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் இதை மாதிரி வச்சு சப்பாத்தி, பூரி, தோசை அது கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கீ ரைஸ், அதாவது கீ ரைஸ், ஜீரா புலாவ் இது கூடலாமும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் முதல்ல சொன்ன பாருங்கள், அந்த பாவ் பாஜியோட பன்னு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அது லேசாக பட்டர் போட்டு நீங்கள் அப்படியே தோசை தவாவில் அந்த பன்னை அப்படி லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி செந்தூர் மசாலா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.